வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்கான $1 பில்லியன் பெறுமதியான 3 ஆண்டு நிதியிடல் திட்டத்தை அறிவித்த உலக வங்கி. இந்த ஆண்டுக்கான 2வது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்ப்பு. அரசாங்கம் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல வலியுறுத்தல். பாரிய பின்னடைவுக்கு பிறகு வெறும் 6 மாதங்களில் மக்கள் நம்பிக்கையை மீட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கையில் காலடி பதிக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் உலக வங்கியின் பங்கு மற்றும் அது வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் தொடர்பாக இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா, விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட துறைகள் குறுகிய காலத்தில் பயன் தரக்கூடியவையாக அடையாளம் காணப்பட்டு அவற்றை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியம் பேசப்பட்டது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களின் அபிவிருத்திக்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தேவையான சட்டச்சூழலை உருவாக்க இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான கொள்கை திட்டம் குறித்தும் இந்த ஆய்வில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்காக $1 பில்லியன் பெறுமதியான 3 ஆண்டு நிதியிடல் திட்டத்தை உலக வங்கி அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டுக்கு அதிக வாய்ப்புகள் உடைய துறைகளான எரிசக்தி, விவசாயம், சுற்றுலா மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு உலக வங்கி இதனை அறிவித்துள்ளது. இலங்கையில் மின் கட்டணத்தை உயர்த்தும் வரை சர்வதேச நாணய நிதியம் தனது 5ஆம் தவணை கடன் விதிப்பை வழங்காது என்று அறிவித்துள்ளது. மின் உற்பத்தி செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டிய தேவை குறித்து IMF பலமுறை இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி வந்தது. இந்த தேவைமிக்க பரிந்துரையை அரசாங்கம் ஏற்கவும் செய்திருந்தது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்குள் மின் கட்டண உயர்வை அறிவிக்க வேண்டும் என்று காலவரையற்றி நியமிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் அதனை தள்ளி வைத்திருந்தது. இதனால் IMF வழங்க வேண்டிய 5ஆம் தவணை கடன் தொகை தற்போது தாமதமாகியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் மின் கட்டண உயர்வை அரசாங்கம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னரே இந்த கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இந்த ஆண்டுக்கான 2வது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கான முன்மொழிவுகள் மே மாதத்திற்குள் கிடைக்க வேண்டும் என்று ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். முன்மொழிவுகளை பெற்றதும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அவற்றை 3 முதல் 6 வாரங்களுக்குள் ஆய்வு செய்து இறுதி முடிவை அறிவிக்கும் திட்டம் உள்ளது. இந்த காலப்பகுதியில் பொதுமக்களின் கருத்துக்களும் பெறப்படும். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்திடம் மின்சார கட்டணங்களை விகிதாசார அடிப்படையில் திருத்த வேண்டியிருப்பதாக வலியுறுத்தியுள்ளது. இதற்கிணங்க எதிர்காலத்தில் கட்டண திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் இதுவரை இலங்கை மின்சார சபை இந்த ஆண்டின் 2வது கட்டண திருத்தத்திற்கான முறையான முன்மொழிவுகளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை. முன்னதாக 2025 ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்டண திருத்தத்தின் போது மின்சார கட்டணங்கள் 20% குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி தனது வாக்குத்தளத்தை நடைமுறையில் அதிகரிக்க முடிந்துள்ளதாக அந்த கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னர் ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவித்த அவர், சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தீர்க்கமான அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்றார். அவர் மேலும் கூறுகையில், எங்களால் குறிப்பிடத்தக்க அளவில் வாக்குகள் பெற முடிந்துள்ளதுடன் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். சில உள்ளூராட்சி அமைப்புகளில் நாங்கள் முக்கிய பங்காற்றும் நிலைக்கும் வந்துள்ளோம். இந்த தேர்தல் முடிவுகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கான புதிய தொடக்கத்தை குறிக்கக்கூடியவையாக உள்ளதாகவும் எதிர்கால கூட்டணிகள் மற்றும் செயல்பாடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். பொது தேர்தலில் பெரும் வாக்குகளை இழந்துள்ள அரசாங்கம் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல குறிப்பிட்டிருந்தார். நேற்று ஊடகங்களுக்கு கொழும்பில் வைத்து கருத்து வழங்கிய போது, இப்போது அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலை நடத்த தயார் என்றால் அது மக்களின் உணர்வை உணர்ந்ததாகவே கருதப்படும். இல்லையெனில் பொய்யாக மக்களை ஏமாற்றும் ஆட்சி தொடரும் என்று கூறினார். மக்களை ஏமாற்றும் ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வருவதே எங்கள் இலக்காகும். ஐக்கிய தேசிய கட்சியின் எழுச்சி மகிழ்ச்சிகரமானது. அரசாங்கம் கூறுவதை செய்வதற்காக நாங்கள் தயாரல்ல என்றும் வலியுறுத்தினார்.
அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயல்படுவது குறித்தும் அவர் விளக்கியுள்ளார். நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு இணைபிரியான அழைப்பு விடுத்துள்ளோம். ஆனால் அவர்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக எம்மிடம் ஆதரவு கூறவில்லை. அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் எமக்கு தேவையான ஒரே வாய்ப்பு சம உரிமையுமே. தலதா அத்துக்கோருள மேலும் கூறிய போது அனைத்து எதிர்க்கட்சிகளோடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும் யாருக்கும் தனி சிறப்புரிமை வழங்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் கட்சி எதிர்கொண்ட பாரிய பின்னடைவுக்கு பிறகு வெறும் 6 மாதங்களில் மக்கள் நம்பிக்கையை மீட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்களை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். சவால்கள் மத்தியில் எங்கள் கட்சிதான் உண்மையான வெற்றியினை பெற்றுள்ளது என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் என்றும் அவர் கூறினார். கடந்த தேர்தல்களில் கட்சி மோசமான தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த முறை சுமார் 9,54,000 வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகளோடு இணைந்து நிர்வாகம் அமைப்பது தொடர்பாக கட்சியின் அரசியல் குழு விரைவில் முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இணைக்கப்பட்ட வாக்குகள் வெறும் எண்ணிக்கைகளாக மட்டுமே உள்ளது. உண்மையான அதிகாரம் தற்போது எதிர்க்கட்சிகளிடமே உள்ளது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட அவர் மக்கள் அரசாங்கத்தின் பொய்களை உணர்ந்துள்ளார்கள். பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களோடு பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் மக்கள் இந்த தேர்தலின் மூலம் அதற்கு முடிவு கூறியுள்ளனர் என்று கூறினார். அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் 164 உள்ளூராட்சி மன்றங்களில் மட்டுமே ஆட்சி அமைக்க முடிந்துள்ளது. மொத்தம் 170 மன்றங்களில் ஆட்சி அமைப்பதில் தோல்வியடைந்துள்ளது. எனவே இப்போதுள்ள உண்மையான அதிகாரம் எதிர்க்கட்சிகளின் கையில் உள்ளது. இதேவேளை ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா கூறியது போல அவர்களுக்கு வேறு எந்த கட்சியின் ஆதரவும் தேவையில்லை என்றால் நாங்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்க முன்வரப் போவதில்லை என்று கூறினார். பொய்கூறும் அரசாங்கத்துடன் இணைவதற்கான தேவையில்லை. ஆனால் கட்சி பேதங்களை தாண்டி அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து 170 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க நாம் தயாராக உள்ளோம் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அனுர தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட விரும்பினால் அவர்கள் பேசுவதை குறைத்து செயல்களில் எடுத்துக்காட்ட வேண்டும் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மை பெற்ற பல சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாமை கவலையளிக்கும் எச்சரிக்கையாக இருப்பதாகவும் அவர் கூறினார். தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த அவர் ஊடகங்களில் காட்சிகள் அளிப்பதன் மூலமும் நாட்டை முன்னேற்ற முடியாது. மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமெனில் உங்கள் சொற்கள் செயலில் பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் குறிப்பிட்ட அவர் சட்டம் மற்றும் ஒழுங்கு, திறமையான நிர்வாகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றில் மேம்பாடு காட்ட வேண்டியது அவசியம். மக்கள் கடந்த அரசாங்கத்தின் மீதான விரக்தியில் இருந்ததன் காரணமாகவே தற்போதைய அரசாங்கம் தெரிவாகியது என்பதனை உணர வேண்டும். இல்லையெனில் இது நல்லாட்சி அரசாங்கம் 2ஆக மாறிவிடும். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 3/2 பெரும்பான்மையோடு வென்றும் 18 மாதங்களில் பதவியிலிருந்து விலகியதை குறிப்பிட்டு இதுவும் ஒரு எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டும் என்றார். இலங்கை இன்னமும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை தாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. எனவே தற்போதைய அரசாங்கம் செயல்முறை முன்னேற்றம் காட்ட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.